மூன்றாவதாக வேலையை நல்லா வாங்கிக்கிட்டு, நல்ல வேலையை வாங்கிட்டு கூலியை சரியான நேரத்தில் கொடுத்துடணும். கூலியை நம்ம சரியா கொடுத்துருவோம். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கூலியாளர் நம்மள்ட்ட வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் நம்ம குறை வைக்க மாட்டோம். கூலியை நம்ம சரியா கொடுத்துருவோம். நீங்க கூலியை சரியா கொடுங்கன்னு வலியுறுத்துவதை விட சரியான நேரத்தில் கொடுங்கள் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி காட்டுது. நாம தான் 1000 ரூபாய் கொடுக்கறது. இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாரு, வேலை செஞ்சுட்டு நீ போயிட்டு நாளைக்கு வந்து கூலியை வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றோம். கூலியில நம்ம குறை வைக்கல, பேசின 1000 ரூபாய் தான் கொடுக்க போறோம். ஆனா நேரம் மாறுகின்றது. ஒரு வேலையாட்களே அவனுடைய வேலையை தாய்வதற்கு முன்னாடி அவனுடைய ஊதியத்தை கொடுத்துரும். அதுல குறை வைக்க கூடாது. அதுல குறை வச்சோம்னு சொன்னா அல்லாஹ் கூறுகின்றான், அவரின் மீது நான் வழக்கு தொடர்வேன் என்பதா. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.